ஏன் முன்னோர்கள் காகத்தினுடைய வடிவிலேதான் வர வேண்டுமா? மற்ற பறவைகள் விலங்குகள் வடிவத்தில் வரமாட்டார்களா? காகத்திற்கு உணவிடும் பழக்கம் அப்படின்னு சொன்னா இதை அமாவாசை நாளில் மட்டும்தான் வைக்கணுங்கிறத சொல்லவே இல்லை. தினந்தோறுமே காகத்திற்கு உணவிட வேண்டும். இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமாவாசை போன்ற நாட்களில் காகத்திற்கு உணவிடும் பழக்கம் என்பது நம்மிடையே இருக்கிறது. அதாவது இந்த காகத்தினை நாம் முன்னோர்களுடைய வடிவமாக பார்க்கிறோம். ஏன் முன்னோர்கள் காகத்தினுடைய வடிவிலேதான் வர வேண்டுமா? மற்ற பறவைகள் விலங்குகள் வடிவத்தில் வரமாட்டார்களா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது ரொம்ப நல்ல கேள்விதான் இல்லையா? ஏன் காகத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு வைக்கணுமா? ஏன் மற்ற பறவைகள் விலங்குகள் வடிவத்துல அவங்க சாப்பிட மாட்டாங்களா? அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த கருத்தினை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காகத்திற்கு உணவிடும் பழக்கம் அப்படின்னு சொன்னா இதை அமாவாசை நாளில் மட்டும்தான் வைக்கணுங்கிறத சொல்லவே இல்லை. தினந்தோறுமே காகத்திற்கு உணவிட வேண்டும். இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் காகத்திற்கு உணவிட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கடமைகளிலேயே ஒன்று அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஒரு பக்கமா வச்சுப்போம். அடுத்தபடியாக ஏன் இதனை சொல்லி நம்ம தான் அப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம். அதாவது அமாவாசை நாளிலே இந்த மாதிரி காகத்திற்கு உணவிடும் பொழுது அவர்கள் முன்னோர்கள் அந்த காகத்தினுடைய வடிவிலே சாப்பிடுவார்கள் சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் நம்முடைய சாஸ்திரம் எங்கேயுமே சொல்லலைங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் தினசரி செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாகத்தான் இந்த காகத்திற்கு உணவிடுவது அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கா. ஆனால் டெய்லி நம்ம பண்ணலனா கூட குறைந்தபட்சமாக அந்த மாதிரி முன்னோர் வழிபாடு செய்கின்ற நாட்களிலாவது அவசியம் செய்யுங்கள் சொல்றார். அப்பொழுதுதான் அந்த முன்னோர் வழிபாடு என்பது முழுமை பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஒரு முன்னோர் வழிபாடு செய்கிறோம், ஒரு சார்த்தம் பண்றோம், ஒரு திவசம் பண்றோம்னே வச்சுப்போமே, அல்லது அமாவாசை போன்ற நாட்களில ஒரு முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்கிறோம் சொன்னா அன்றைக்கு ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமைகள் அத்தனையையும் அவன் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த முன்னோர் வழிபாடு என்பது முழுமை பெறும் சொன்னான். நம்ம நம்முடைய கடமைகளை சரிவர பின்பற்றுவதே இல்லை. ஒரு மனிதனுக்குரிய கடமைகளாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, பஞ்சமகா யஜ்யம் சொல்றார். ஒரு பஞ்சமகா யஜ்யம்னு சொன்னது ஹோமம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது அந்த யஜ்யம் செய்வதற்கான பலனையே கொடுத்து விடும் அப்படிங்கிறதுனாலதான் பஞ்சமகா யஜ்யம் சொன்னார். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லி இருக்கா. இது என்ன சார் பூத யஜ்யம் அப்படின்னு சொன்னோம்னா, பூத யஜ்யம் அதாவது தேவ யஜ்யம்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவ யஜ்யம்னு சொன்னா தேவர்களை பூஜிப்பது. கண்டிப்பாக தினந்தோறும் தேவர்களை பூஜை செய்ய வேண்டும். வீட்டுல ஒரு பூஜைங்கிறத வச்சிருக்கணும்னு சொல்றார். அடுத்தபடியாக ரிஷி யஜ்யம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, ரிஷி யஜ்யம் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மகரிஷிகளை வணங்க வேண்டியது. தினந்தோறும் ரிஷிகளை வணங்க வேண்டும் சொன்னா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஒழுக்க விதிமுறைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும். நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் வரும் பொழுது அந்த பாடங்களின் வழியே திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நிற்க அதற்கு தகன்னு சொன்னா இல்லையா, அந்த மாதிரி நம்ம என்ன படிச்சோமோ அதற்கேற்றவாறு அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் சொல்றா. அந்த மாதிரி நடந்து கொண்டாலே ரிஷிகள் பிரீத்தி அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றா. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, அதாவது பித்ரு யஜ்யம்னு சொல்லி வரும்பொழுது பெற்றோரை மதிக்க வேண்டும், முன்னோர்களுக்கு வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். முன்னோர் வழிபாடுங்கிறத செய்யணும். இது போக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இருக்கா இல்லையா, அவர்களை தினந்தோறும் நாம் தெய்வமாகவே பாவித்து வணங்க வேண்டும் சொல்றார். இதுவும் ஒரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. நான்காவதாக பார்த்தோம்னா பூத யஜ்யம் அப்படின்னு வரும் பொழுது, இந்த பூத யஜ்யம்னு சொன்னா உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும்ங்கிறதுக்காக பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நாம் உணவளிக்க வேண்டும் சொல்ற இன்னொரு யஜ்யம் நடுவுல ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? மனுஷ யஜ்யம் சொல்றது. மனுஷ யஜ்யம் சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவ வேண்டும் சொல்றா. இந்த ஐந்தும் தான் ஒரு மனிதனினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. சரி சார், நான் கேட்டது நீங்க பூத யஜ்யம்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டேன், பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டும் சொல்லிட்டேன். ஆனால் காகம் என்று ஏன் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள்? மற்ற பறவைகள் உண்ண மாட்டார்களான்னு சொன்னா,
நிச்சயமாக வந்து உண்ணுவார்கள், அதுல சந்தேகமே இல்லை. எல்லா பறவைகளுக்குமே உணவளிக்கலாம். ஆனால் மற்ற பறவைகள் எல்லாம் மனிதனோடு நெருங்கிய உறவு கொண்டிருக்காது. மனிதனோடு நெருங்கிய உறவு கொண்டிருக்கக்கூடிய மிருகங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா அது பறவை இனங்களிலே காகங்களை கொடுத்திருக்கிறார்கள். இல்ல சார், எங்க வீட்டுல கிளி கூட நல்லா பழகுதுன்னு சொன்னா தாராளமாக நீங்கள் கிளிக்கும் உணவளிக்கலாம். ஆனால் கிளியினை கூண்டிலே அடைத்து வைத்திருக்க கூடாது. அது கூண்டு கிளியாக இருந்தால் நமக்கு பாவம் தான் வந்து சேரும். வானிலே சுற்றித் திரிகின்ற பறவைகள் என்று வரும்பொழுது நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரை காகம் என்பது மிகுதியாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் காகம்ங்கிறது ஈஸியா வந்துடுறது. அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஒரு காரணத்தை சொல்லியிருக்கா. தவிர நீங்க எந்த பறவைகளுக்கு வேண்டுமானால் உணவினை தாராளமாக வழங்கலாம், தினந்தோறும் வழங்க வேண்டும்னு சொன்னா. ஆனா இதை நம்ம வந்து வலைதளத்துல போய் பார்த்தோம்னா காகம் வந்து சனியினுடைய வாகனம், அதுதான் சனியும் யமனுக்கும் தொடர்பு இருக்கு, யமனுக்கும் காகம் ரொம்ப பிரீத்தி, அவர் காகத்தின் தான் இங்க காகா சாப்பிட்டுச்சுன்னா அங்க போய் முன்னோர்கள் இடத்துல கொண்டு போய் கொடுத்துருங்கிற மாதிரிலாம் நிறைய காரணங்களை சொல்லி இருப்பார்கள். அது போலெல்லாம் இல்லை. சார்த்தம் என்பதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. அந்த சார்த்தத்தை கரெக்டா பண்ணி முடிக்கணும். இது போக வெறும் நான் சார்த்தம் மட்டும் பண்ணிட்டேன், எங்க ஆத்துக்கு வாத்தியார் வந்தார், அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நாங்க கொடுத்துட்டோம், புரோகிதர் வந்தார், அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கொடுத்துட்டோம், தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம், அழகா வீட்டுல சமைச்சோம் சாப்பிட்டோங்கிற மாதிரி அத்தோடு முடிந்து விடுவதில்லை. எவர் ஒருவர் தன்னுடைய கடமைகளை முழுமையாக செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த பித்ரு காரியம் மட்டும்தான் அங்கே முன்னோர்களிடத்திலே சென்று சேருகிறதுங்கிறார். நான் சொன்ன மாதிரி முன்னோர் வழிபாடு என்று வரும் பொழுது மனுஷ யஜ்யமும் முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுடைய நினைவு நாள், அதனால நான் வந்து இத்தனை பேருக்கு சாப்பாடு போன்றேன், அநாத ஆசிரமத்துல போய் நான் இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன், வயதானவர்களுக்கு நான் உணவுகளை அளித்திருக்கிறேன் சொல்றா தெரியுமா. அதுவும் ஒரு வகையில் நன்மைதான். ஆனால் அதை மட்டுமே செய்யக்கூடாது, மற்ற கடமைகளையும் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கா. இப்படி அந்த பூத யஜ்யம் என்ற பெயரிலே மிருகங்களுக்கும் உணவளிக்க வேண்டும், பறவைகளுக்கும் உணவளிக்க வேண்டும் என்று வரும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதனோடு ஒரு நெருங்கிய தொடர்பினை கொண்டிருப்பது காகம் பறவை இனங்களிலே. அதே மாதிரி ஊர்வன அப்படின்னு வரும்பொழுது பல்லி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த பல்லிங்கிறதுக்கு நம்ம சாப்பாடு போட வேண்டாம், அதுவே சாப்பிட்டுக்குவோம். இருந்தாலும் இந்த பள்ளி சொல்லுக்கு பலன்கிற மாதிரிலாம் சொல்ற தெரியுமா. பள்ளி கத்துனா இப்படிலாம் நல்லது நடக்கும், காகம் கரைதலுக்கு பலன், பள்ளி சொல்வுக்கு பலன்கிற மாதிரிலாம் பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. இதே மாதிரி மிருகங்கள் என்று வரும் பொழுது நாய்க்கும் உணவளிக்க வேண்டும் சொல்றா. அதுக்காக நாய் வடிவத்துல எங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்றது தப்பு இல்லையா? அதுபோல் சொல்லக்கூடாது. அந்த நாய் அப்படிங்கிறது மனிதனோடு மிகவும் நெருங்கிய அந்த உறவினை கொண்டிருக்கிறது, ஆத்மார்த்தமான உணர்வினை கொண்டிருக்கிறதுன்னு சொல்றா இல்லையா. காக்கா வந்து வீட்டு வாசல்ல கத்துச்சுன்னா யாரோ உறவினர்கள் வரார்கள் அப்படின்லாம் சொல்லுவா தெரியுமா. உங்க ஆத்துக்கு மனுஷாலாம் வராப்பாங்கிறத காக்கா நமக்கு இண்டிகேட் பண்றதா. அதே மாதிரிதான் நாய் என்பதும் வெளியில குறைக்கிற சத்தம் கேட்டுச்சா யாரோ வாசல்ல நிக்கிறான்னு தானே அர்த்தம். இது போல இந்த மனிதனோடு நெருங்கிய தொடர்பினை கொண்டிருப்பதால் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும், அதே போல் நாய்க்கும் உணவளிக்க வேண்டும் சொல்லி வச்சிருக்கார். இது போன்ற கடமைகளை முழுமையாக தினந்தோறும் ஒரு மனிதன் செய்ய வேண்டும். தினந்தோறும் செய்ய இயலாவிட்டாலும் அந்த பித்ரு கர்மா நாளிலாவது அமாவாசை போன்ற நாளிலாவது இதனை அவசியம் செய்ய வேண்டும். அமாவாசை போன்ற நாளிலே அவசியம் செய்யும் பொழுதுதான் இவர்கள் செய்த முன்னோர் வழிபாடு என்பது முழுமை பெறும் அப்படிங்கிறது தான் தாற்பயமே தவிர காக்காவினுடைய வடிவிலே முன்னோர்கள் வருகிறார்கள் என்று நம்முடைய சாஸ்திரமானது எங்குமே சொல்லவில்லை என்பதுதான் நிஜம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.